எங்க வீட்டுல என் குழந்தைங்களோட பிறந்த நாளா இருக்கட்டும், என் வீட்டுல எங்க வீட்டுல போன் உடம்பு முடியலன்னு போன் வருது. என்னால அவங்கள போய் பார்க்கவும் முடியல. ஆனா என்னால இங்க இருந்து போகவும் முடியல. நேற்று நாங்க வீடியோ கால்ல பேசுறது, அது மூலமா தான் அந்த பர்த்டே கூட செலிப்ரேஷன் இருக்குது. மதுரை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். நான் எம்ஆர்பி செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பா நீங்க இங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். நான் எம்ஆர்பிங்கிற தேர்வாணையத்து மூலமா தேர்வு எழுதி 2018 நான் அப்பாயின்மெண்ட் ஆனது. இப்போ வரைக்கும் 8ல இருந்து 9வது வருஷம் எனக்கு ஆரம்பிக்க போகுது. நான் இப்ப வர நான் ரெகுலர் ஆகல. அதே அந்த அட்டக்கூலி சம்பளமான 18,000 தான் வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போ எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு, எங்க வீட்டுல பெரியவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த நியாயமான கோரிக்கைகளை பல வருஷங்களா நாங்க கேட்டு 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 இது வரைக்கும் செய்யாததுனால இப்போ ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு வாரத்துல உங்களுக்கே தெரியும், ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இல்லைன்னா அந்த அம்மாவோ அந்த அக்காவோ இல்ல அப்படின்னா அந்த வீடு என்ன நிலைமைக்கு ஆகுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ எங்க வீட்டுல என் குழந்தைங்களோட பிறந்த நாளா இருக்கட்டும், என் வீட்டுல எங்க வீட்டுல போன் உடம்பு முடியலன்னு போன் வருது. என்னால அவங்கள போய் பார்க்கவும் முடியல. ஆனா என்னால இங்க இருந்து போகவும் முடியல. காரணம் என்னன்னா, எனக்கு பினான்சியலா என்னோட குடும்பத்தை நான் பாத்துக்கணும் அப்படிங்கிறப்ப என் வேலைக்கு அந்த வருமானம் எனக்கு தேவைப்படுது. அந்த வருமானத்துக்கு என் குடும்பத்தை நடத்தணுங்கிறப்ப அந்த வருமானத்தை நான் அடைகிறதுக்கு என் குறிக்கோள் அடைகிறதுக்கு இந்த போராட்டத்தை கண்டிப்பா இருந்துக்க வேண்டியதா இருக்கு. முக்கியமான கடமைங்கிறது நம்ம குழந்தைங்களை பாத்துக்கிறது தான். ஒரு செவிலியரா நாங்க இருக்கிற நோயாளிகளை பாத்துக்கிறது, குழந்தைகளை பாத்துக்கிறத விட எங்களோட நாங்க பெற்ற பிள்ளைங்களை எங்களால பாத்துக்க முடியல. இப்ப இந்த 4 நாள்ல எங்க குழந்தைகளை நாங்க பார்க்கல, அவங்களோட சரியா எங்களால பேச முடியல. நேற்று கூட குழந்தைக்கு பர்த்டே, பிறந்த நாளுங்கிறப்ப அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்கும்? ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அம்மா கையில இருக்கு, அம்மா பார்வையில இருக்கணுங்கிற ஒரு ஆசையோட இருக்கும். அந்த ஆசையை கூட என்னால நிறைவேற்றி கொடுக்க முடியல. நேற்று நாங்க வீடியோ கால்ல பேசுறது, அது மூலமா தான் அந்த பர்த்டே கூட செலிப்ரேஷன் இருக்குது. இதனால சின்ன சின்ன நிகழ்வுகள் இப்ப இல்ல, இந்த டியூட்டிக்கு எப்ப நாங்க ஜாயின் பண்ணமோ அன்னையில இருந்து எப்ப தேவையோ என் பிள்ளைங்களுக்கு நான் எப்ப தேவையோ அவங்களுக்கு நான் அம்மாவா இருந்ததில்லை. ஆனா நான் ஒரு சிறந்த செவிலியரா தான் நான் வேலை பார்த்துருந்துருக்கேன். அதுக்காக தான் அந்த உரிமையில தான் நான் கேட்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க, நான் செய்யற வேலைக்கான சம்பளத்தை கொடுங்க, அதுக்கான மரியாதையை கொடுங்க, நிரந்தரப்படுத்துங்க. ஒரே ஒரு மெயினான கோரிக்கையா நீங்க எல்லாரையும்